இப்போ நம்ம இந்த h parameters பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போடலாம். ஸோ 2 ohms 3 ohms ஆக்சுவலி சர்க்யூட் இப்படி இருக்கு. ஓகே, சர்க்யூட் இப்படி இருந்தது. இப்போ இது வந்து 2 போர்ட் நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க்கு நம்ம h parameters கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிவிடுங்க, அது V1, இது I1. அதே மாதிரி இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், அது V2, இது I2. ஓகே, இதுக்கு நம்ம h parameters கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணுறோம், h11 கண்டுபிடிக்கலாம். h11 கண்டுபிடிக்கிறப்போ V2 0வாக இருக்கணும். ஸோ V2 0னா இது என்ன பண்ணிடணும், ஷார்ட் பண்ணிடணும். அப்போ என்ன பண்ணுறது, ஸோ சர்க்யூட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த சைடில் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். இப்படி இந்த சோர்ஸை ஷார்ட் பண்ணிங்கன்னா V2 0ன்னு அர்த்தம். ஸோ இங்கே நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது V1, இது I1. ஸோ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 ohms, இது 3 ohms, இது 6 ohms. ஸோ V1/I1 என்றது இந்த ரெண்டு பாயிண்டில் உள்ள வோல்டேஜ், இது வழியாக போகிற கரண்ட். தட் மீன்ஸ் இன்புட் இம்பிடன்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல இருந்து இன்புட் இம்பிடன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 6 ohmஸும் 3 ohmஸும் பேரலல். ஏன்னா இது A, இது பின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏக்கும் பிக்கு இடையில் 6 ohms இருக்குது, அதே ஏக்கும் பிக்கு இடையில் 3 ohms இருக்குது. அப்போ ரெண்டும் பேரலல். பேரலில் எப்படி நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ 6 into 3/6 + 3 which is 9. 3 3s are 3 2. ஸோ இது ரெண்டையும் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா 2 ohms கிடைக்கும். ஸோ 2 ohms, 2 ohms + 2 ohms 4 ohms. ஸோ h11 அந்த பேராமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து 4 ohms. ஓகே, இப்போ இது முடிஞ்சது. 2 + 2 is 4 ohms. அடுத்தது நம்ம இந்த h21 கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இங்கேயுமே V2 = 0, அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே என்ன இருந்ததுன்னா 6 ohms இருந்தது, இங்கே 3 ohms இருந்தது, இது இன்புட் கரண்ட். இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பேராமீட்டர் h21. h21க்கு V2 is 0, அதனால் இது ஷார்ட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே வர கரண்ட் வந்து I2. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதே சர்க்யூட்டுக்கு 6 into 3 இது ரெண்டு பேரல், அப்புறம் சீரீஸ் பண்ணோன்னே இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடச்சிதுன்னா 4 ohms கிடச்சிது. h1 கண்டுபிடிக்கிறப்ப இந்த மாதிரி தான் பண்ணோம். அப்போது 6 into 3/6 + 3ன்றப்போ 2 ohms, 2 + 2 is 4 ohms. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ இருக்குன்னா 4 ohms இருக்குது. ஸோ V1, ஸோ டோட்டலாக 4 ohms. இது I1. ஓகே, அப்போது I1 எவ்வளோ கரண்ட்டு, I1 = V1/4. இது தெரியும். ஸோ இந்த சர்க்யூட்டில் I1ஓட கரண்ட்டு V1/4 amperes போகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த I1 கரண்ட் இங்கே வருதுங்களா. ஸோ இங்கே வரக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா V1/4 ஆம்பியர். இப்போது நம்மளுக்கு I2 வேணும், ஏன்னா ரிலேஷனு I2க்கும் I1க்கும் தான். ஸோ நம்ம இங்கே கரண்ட் டிவிஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு தேவை இந்த கரண்ட், இந்த இடத்துல வர கரண்ட் இப்படி ஒரு பாத், இப்படி ஒரு பாத் இருக்குது. அப்போ கரண்ட் டிவிஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ எனக்கு I2 வேணும். I2 இப்படி போகிற மாதிரி நான் காட்டியிருக்கிறேன். ஸோ அது வந்து ஆக்சுவலி நெகட்டிவ் கரண்ட், அதை நம்ம மைனஸ் சைன் அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் we will see the current in this direction. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, இன்கமிங் கரண்ட். I2 வேணும்னா ஃபஸ்ட்டு இன்கமிங் கரண்ட் which is V1/4, இதுதான் இன்கமிங் கரண்ட், இன்டூ அதர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 sum of the resistance 6 + 3 which is 9 ohms. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 வந்து 3 times, 2 வந்து 2 times, ஸோ 3 வந்து 3 times. ஸோ V1/3 2s are 6, அதாவது I2 இப்போ தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து I2 தெரியும், அதே மாதிரி I1 நமக்கு தெரியும். I1 நான் ஏற்கனவே சொன்னேன், I1 = இதை பேரலல் பண்ணிங்கன்னா 2 ohms, 2 + 2 4. ஸோ I1 வந்து V1/4 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு வேண்டிய பேராமீட்டர் என்ன, h21. h21 = I2/I1. I2 வந்து V1/6 / V1/4.
which is equal to V1 by 6 into 4 by V1. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 2 வந்து 2 times, 2 வந்து 3 times. So 2 by 3 ohms. So H21 is equal to 2 by 3. It's a current ratio, so no unit. 2 by 3. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் ரேஷியோ I2 by I1, ஸோ நோ யூனிட் 2 by 3. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய பராமீட்டர் H12, H22 இது ரெண்டுத்தை பார்க்கணும். ஓகே, இப்போ H12 கண்டுபிடிக்கணும். H12 கண்டுபிடிக்கணும்னா I1 0 பண்ணணும். I1 இப்போ நான் 0 பண்ணிடுறேன். ஸோ சர்க்யூட் ரீட்ரா பண்ணுறேன். ஸோ இன்புட்டு கரண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட் 0. You have V1. இந்த இடத்துல கரண்ட் போகாது. I1, அதாவது இந்த பிரான்ச் கரண்ட் I1 equal to 0. இது 2 ohms, இது 3 ohms, இது 6 ohms, இது V2, இங்கே போகிற கரண்ட் I2. ஸோ இதில் நமக்கு என்ன ரேஷியோ வேணும்? V1ம் V2ம் வேணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு V1 வேணும்னா இந்த ட்ராப் ப்ளஸ் இந்த ட்ராப் ப்ளஸ் இந்த ட்ராப், அதுதான் V1. ஸோ V1-ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ V2 நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது. அது இப்போ ஸோ இந்த I2ன்ற கரண்ட் இந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா இது ஓப்பன் சர்க்யூட். இது ரெண்டு மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குது. அப்போ I2 is equal to என்ன? I2 is equal to V2 by 6 plus 3, 9 ohms. ஓகே, இப்போ எனக்கு I2 தெரிஞ்சது. இந்த I2 இப்படி வந்து 6 ohmஸில் போகும், இப்படி போகாது. அப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 6 ohm. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 6 ohms எவ்வளோன்னா, இந்த I2 current, that is V2 by 9 multiplied by 6. அதாவது 3 எடுத்துட்டிங்கன்னா 3 2s are 6, 3 3s are 9. So this will become 2V2 by 3. அதாவது இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து 2V2 by 3. ஸோ இங்கே வோல்டேஜ் ட்ராப் 0, இங்கேயும் 0, இங்கே மட்டும்தான் வோல்டேஜ் ட்ராப். ஸோ இந்த 3 வோல்டேஜ் ட்ராப் கூட்டினா V1 வரணும். அப்போ இங்கே ரெண்டு இடத்துல வோல்டேஜ் ட்ராப் இல்லை. அப்போ V1 என்ன? ஸோ V1 is equal to voltage drop across 6 ohms. voltage drop across 6 ohms இதோ இருக்குது. அது வந்து 2V2 by 3. 2V2 by 3. இப்போ நமக்கு என்ன ரேஷியோ வேணும்? V1 by V2 வேணும். இப்போ இந்த V2-வை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ V1 by V2 is equal to 2 by 3. இப்போ பார்த்தீங்கன்னா V1ம் V2ம் வோல்டேஜ் ரேஷியோ, ஸோ நோ யூனிட். ஸோ V1 by V2 தான் H12 கண்டுபிடிச்சிட்டோம். அதனுடைய ஆன்சர் 2 by 3, நோ யூனிட். ஓகே, இப்போ அடுத்த கேஸ் என்ன பண்ண போகிறோன்னா H22க்கு என்ன வேணும்னா I2 divided by V2 provided I1 equal to 0. ஸோ I1க்கு 0க்கு நம்ம 0 பண்ணியாச்சு. இந்த H22 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியும். அது என்னென்னா, இந்த H22 is equal to I2 by V2 provided I1 equal to 0. அதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, அதனால் I1 is 0. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 divided by V2 by I2. ஸோ V2 by I2ன்றது என்ன? impedance seen from this side. V2 by I2 வந்து impedance seen from this side. அப்போது இந்த பக்கத்துலேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைக்கல, நம்ம பார்க்குற இம்பிடன்ஸ் தான் V2 by I2. ஏன்னா V2 by I2 வந்து இம்பிடன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ இது வந்து ஓப்பன்னால இந்த பக்கம் எதுவும் இல்லை, இது ரெண்டும் சீரீஸ். ஸோ 6 plus 3 is 9. ஸோ which is equal to 1 by 9 ohms. ohms கீழே இருக்குது. ஸோ 1 by 9, அப்போது ohms மேலே போனால் மோ, அதுக்கு யூனிட் வந்து மோ. ஸோ H22 ஆன்சர் கிடச்சிச்சு நமக்கு. So H22 is equal to 1 by 9 mho. Okay, so these are the answers and for the H parameters for this circuit. So we have H11 input impedance, H21 it's a current ratio, H12 is voltage ratio, so therefore no unit. H22 is
1 divided by impedance seen from the port 2. That is 1 by resistance. 1 by resistance is nothing but the unit is mho. 1 by ohm is mho. So the answer is H22 is 1 by 9 mho. So these are the parameters, hybrid parameters for this circuit. Usually the hybrid parameters எங்கன்னா circuit electronic circuit analysis, AC analysis பண்றப்ப இந்த hybrid parameters ரொம்ப useful. அதை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. So this is the way we have to solve this problem. Thank you for your attention. Thank you.